Hi guys, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் அதாவது யூஎஸ் உடைய சென்ட்ரல் பேங்க் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து நேற்று எடுத்திருக்காங்க. ஸோ அது நம்மளுடைய மார்க்கெட்டை என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ணும், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, கரண்ட் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதேமாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து லாஸ்ட்டு இயர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2023 ஜூலை மாதம், ஸோ 2023 ஜூலையில் கிட்டத்தட்ட 5.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2023 ஜூலை மாதம் 5.5 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதிலிருந்து ஒரே மாதிரி ரேட்டை வந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2024 மே மாதம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 5.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டையே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்குண்டான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் 1 minute. ஸோ இதுக்குண்டான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஃபெட்டுடைய ஹிஸ்டாரிக்கல் ரேட், அதாவது வந்து 2007 இருந்த டைமில் இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா 2007 இருந்த டைம் வந்து இந்த டைம். ஸோ 2007 கிட்டத்தட்ட 5.25% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹையஸ்ட்டு 2007 வந்து ரீசெண்டாக ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2007 5.25%. ஆனால் இன்றைக்கி 2024 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.5%, கிட்டத்தட்ட 0.25% அதிகமாக கிட்டத்தட்ட பிரேக் அவுட் மாதிரி ஃபெட்டே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டே நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம். ஸோ இதுக்குண்டான மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டு. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஏன்னா ஃபெட்டுடைய டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2% இன்ஃப்ளேஷனுக்குள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் 2% பாசிபிள் கிடையாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஸோ இன்ஃப்ளேஷனை 2% கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5, 4.5, 4.1 இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருந்துச்சு இன்ஃப்ளேஷன் ரேட்டு. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2024 வந்த 3 ரிப்போர்ட், அதாவது லாஸ்ட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ இந்த 3 ரிப்போர்ட் என்ன காமிக்குது அப்படின்னா தொடர்ந்து குறையின்னு பார்த்தா திருப்பியும் வந்து 3.1 3 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 3.2 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 3.5% இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அதுக்கு ப்ரீவியஸாக இருந்தது கூட பார்த்திங்கன்னா 3.4% தான். ஆனால் 3.5% கிட்டத்தட்ட இதுவுமே பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் இப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு தெளிவான இன்ஃப்ளேஷன் ரேட் இல்லை. ஸோ பம்பி ரைடாக இருக்குது. ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கல, அதே லெவலுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா இந்த மாதிரி 3.5 இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்க்ரீஸ் பண்ணாமல் அவங்க வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் சம் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2024 வரைக்கும் ஃபுல்லாகவே அவங்க வந்து ரேட்டை குறைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். 2023 டிசம்பர் மாதத்துலேருந்து அந்த ப்ரீவியஸ் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். அதே தான் திரும்பவும் நடந்திருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 2007 இருந்த அந்த டைமை விடவுமே இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தி. ஸோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா க்ரோத் இன்னும் அடிபடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதே ரேட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிற மாதிரி இல்லை, 2024 ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டே வராது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்து அடிபடும். நிறையா எஃப்ஐஐ வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இப்போவே வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ பணம் வந்து பாண்டு மார்க்கெட்டுக்கு அதிகமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்டேபிள் ரிட்டர்ன் லாங் டேர்மில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ அந்த சுச்சுவேஷன் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை பற்றி நான் இதில் முன்னாடியே நான் போட்டேன், இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் முன்னாடியே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செக்டரை ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்டாக்ஸில் அப்படின்னு பார்த்தா டிஃபென்சிவ் செக்டரை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். டிஃபென்சிவ் செக்டர் மீன்ஸ் மிலிட்ரியோ ஆர்மி அந்த டிஃபென்ஸ் பற்றி சொல்லலை. டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னா மக்களுக்கு எப்போவுமே தேவைப்படக்கூடிய டிமாண்ட் இருக்கக்கூடிய எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக மக்களுடைய வாழ்வாதாரம், ஸோ மக்களுடைய ரெகுலர் ரொட்டீனுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்குறதோ இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் கொரோனா சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பிஸ்னஸ் வந்து நம்ம க்ளோஸ்லாம் பண்ண முடியாது, ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக்டார்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் முக்கியமானது வந்து ஹெல்த் கேர் செக்டார். ஸோ எப்பவுமே வந்து ஹெல்த் கேர் செக்டார் அப்படிங்கிறது வந்து க்ரோத்து ஸ்லோவாக இருந்தாலும் ஆனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதை வந்து யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்குண்டான பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அது. ஸோ அது தொடர்ந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்போவுமே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எப்பவுமே லாஸ்ட்டு ரெசார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லா இன்வெஸ்டரும் என்ன தான் க்ரோத் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணாலுமே ஒரு 20% வந்து ஹெல்த் கேர் செக்டாரில் வந்து கடைசியாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது அந்த பணம் எல்லாம் எங்கே க்ரோத் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஹையாக வந்ததுக்கப்புறமா இப்போ எல்லாம் சேல் ஆனதுக்கப்புறமா இப்போ எல்லாம் சேல் பண்ணுவாங்க, ஏன்னா ஹையஸ்ட் ரேட்டில் இருக்கிறதுனால. ஸோ இப்போ வந்து அந்த க்ரோத் ஸ்டாக்ஸ் எல்லாம் சேல் பண்ணி அந்த பணத்தை எங்கே வரும் அப்படின்னா இந்த மாதிரியான ஹெல்த் கேர் செக்டாருக்கு வரும், டிஃபென்சிவ் செக்டாருக்கு வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேங்கிங், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமான பேங்கிங் செக்டர் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டார். ஸோ இன்சூரன்ஸ் செக்டாரும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதர் தேன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை தவிரமே அடுத்து என்ன செக்டார் ஃபோக்கஸ் பண்ணலான்னா, நான் சொன்ன மாதிரி செக்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் டெஃபினேஷன் தானே தவிர, ஸோ எஃப்எம்சிஜிலேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிராண்டட் மோட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கும். பிராண்டட் மோட் அப்படின்னா நம்ம அது ஒரு பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அந்த பிராண்டுக்காக அந்த பொருளை நம்ம எப்போவுமே வாங்குவோம். என்ன போனாலும் எங்கே வாங்கினாலும் அந்த பிராண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்குவோம். அந்த மாதிரியான பிராண்ட் மோட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதாவது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரிட்டர்னில் வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய கம்பெனிஸ். எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் யூனிலீவர் கூட நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் பார்ட்டில் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு அனலைசஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் போடுவோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த செக்டர்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் என்னுடைய ஃபெட் ரிலேட்டட் வீடியோஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் ப்ரீவியஸாகவே நான் போட்டிருக்கேன். அதுலேயே நான் வந்து சொன்னேன் இப்படி தான் ஹோல்டு தான் பண்ணுவாங்க, வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.